ஸ்டார்ட் பண்ணலாமா? டக்குனு எந்திரிங்க எந்திரிங்க. அதெல்லாம் வந்து நான் வேற கேட்க போறேன். ஈஓக்யூ ஃபார்முலா 2AC கதையா பேசியிருக்கேன். ஆனா பாருங்களா 2A O/C where A is what? ஆனுவல் அப்புறம் பார்த்தா வேணும் ஆனுவல் பர்ச்சேஸ். ஓகே. இதுவே EBQவா இருந்ததுன்னா அந்த ஆனுவல் வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லயே வந்து காஸ்டிங் சம்பந்தமான சில ஃபார்முலா பார்த்தோம். ROA வந்து ரீஆர்டர் லெவல் வந்து ரீஆர்டர் லெவலுக்கு என்னது? மேக்ஸிமம் கன்சம்ப்ஷன் இன்டு மேக்ஸிமம் லீட் டைமா? மேக்ஸிமம் மேக்ஸிமம் லீட் டைம். ஓகே ரைட். அதுக்கு அப்புறமா வந்து NPVக்கு என்ன மைனஸ் என்ன பண்ணணும்? என்னது? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் PIக்கு இதுவே டிவைட் பண்ணணும். ஓகே. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படினா it is a rate கம்ப்ளீட் பண்ணுங்க at which என்னது? present value of ஓகே. அப்ப NPV 0வா இருக்குன்னு சொன்னா dash is equal to dash. வேற மாதிரி கேக்குறேன். NPV 0வா இருக்குன்னு சொன்னா first of all NPV க்கு வந்து present value கொண்டு வரணுமா? என்ன ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பீங்க? அதுக்கு IRR வச்சு பண்ணிருப்பீங்களா? present value of inflow கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணனும்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பண்ணனும். அது செப்பரேட் பாயிண்ட். IRRன்றது வந்து இந்த இன்ஃப்ளோக்கும் இந்த அவுட்ஃப்ளோக்கும் உள்ள நடுவுல இருக்க ரிட்டர்ன் வந்து ரேட் என்னன்னா IRRன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா NPV 0வா இருந்துச்சுன்னா two different rates are same. என்ன ரேட்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் IRRம் சேமா இருக்கு. ஏன்னா நான் உள்ளுக்குள்ள காஸ்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்தா அப்படியே வந்து அவுட்ஃப்ளோவோட மேட்ச் ஆகும். அதனால 0வா இருக்கா? அப்படினா உள்ளுக்குள்ள ரேட் என்னன்னா IRR தான். அப்ப IRRம் யாரும் சேமா இருந்தாங்கன்னா காஸ்ட் சேமா இருந்தாங்கன்னா என்ன 0வா இருக்கும்? NPV 0வா இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? சரி ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல வந்து ரிடீமபிள் டிபென்ச்சர் கான ஃபார்முலா சொல்லுங்க. இன்ட்ரஸ்ட் இன்டு 1 - T பிளஸ் என்ன வேல்யூ? ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் net proceeds divided by n whole divided by RV plus net proceeds divided by 2. ஏதாவது லிங்க் ஆகுதா? லிங்க் ஆகவே இல்லையா? மெஜாரிட்டி ஓகே. மற்றவங்க லிங்க் ஆகுதா இல்லையா? சரி ஓகே ரைட். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சோம் நம்ம? லிவரேஜ்ல வந்து கம்பைன்ட் லிவரேஜுக்கு எனக்கு லிவரேஜை வச்சே ஆன்சர் ஃபார்முலா சொன்னா என்ன சொல்லி? கம்பைன்ட் லிவரேஜுக்கு என்ன ஆப்பரேட்டிங் லிவரேஜ் இன்டு ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஆப்பரேட்டிங் லிவரேஜுக்கு ஃபார்முலா சரி. கான்ட்ரிபியூஷன் பை EBIT வந்து 4 இருக்குன்னு சொன்னா என்ன மீனிங்? அதுக்கு 1 ரூபா கிடையாது. ஃபுல்லாவே பெர்சன்டேஜ் தான். 1% சேஞ்ச் இன் ரெண்டு சேம் கிடையாது. 1 ரூபா சேல்ஸ் இருந்தா 4 rupees கிடையாது. 1% சேஞ்ச் இருந்ததுன்னா 4% சேஞ்ச் இருக்கும். இந்த 1% இந்த சேல்ஸ்ல 1%, அந்த 4ன்றது அந்த நம்பர்ல 4%. ரெண்டு நம்பர் சேம். இதுல 1 ரூபானா 4 ரூபான்னு கிடையாது. இந்த அமௌண்ட்ல 1%, அந்த அமௌண்ட்ல 4%. ஓகேவா? இது வந்து ஆப்பரேட்டிங் லிவரேஜ். ஃபினான்ஷியல் லிவரேஜ் 5 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? யார் சேஞ்ச் ஆனா யார் சேஞ்ச் ஆறாது? EBIT சேஞ்ச் ஆறான்னு சொன்னா யார் சேஞ்ச் ஆற மாதிரி? EBIT சேஞ்ச் ஆனா EBT தான் இப்போதைக்கு லிங்க். இவ்வளவுதான் லிங்க். இப்போ வந்து நம்ம சேர்த்து பார்க்கும்போது கம்பைன் லிவரேஜ் வந்து 4 × 5 ஆகுதுல. அப்படி சொல்லும்போது யார் சேஞ்ச் ஆனா யாருக்கு வருது? ஆக்சுவலா கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆனா EBT கம்பைன்ட் பண்ணும்போது EBT வருது. ஆனா கான்ட்ரிபியூஷனும் யாரும் சேமா இருப்பான்? சேல்ஸ். அதனால சேல்ஸ் இவ்வளவு சேஞ்ச் ஆனாலே EBT ன்னு சொல்லலாம். அண்ட் EBT க்கு அப்புறம் யாரு இல்லனா பிரிஃபரன்ஸ் இல்லனா EPS அதே மாதிரி சேஞ்ச் ஆவறனால சேல்ஸ் 1% சேஞ்ச் ஆனாலே யாரு இவ்வளோ EPS சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். சரி அப்ப பிரிஃபரன்ஸ் இருந்தான்னா பிரிஃபரன்ஸ் டிவைடட் பை 1 - T பண்ண ஒரு அமௌண்ட் இருக்குல, அந்த அமௌண்ட்டை EBT ல இருந்து லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கணும். ரேஷியோல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், டிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் சர்ப்ளஸ் மூணுமே இருக்குமா? ஈக்விட்டி அப்படி சொன்னாங்கன்னா அப்பயும் சேம் தான்.
கிடையாது. இதுவும் அதேதான். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸும் ஈக்விட்டியும் சேம். ஈக்விட்டின்ற வார்த்தைக்குள்ள யாரும் இருக்கான்னு சொன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கான் ஏதாவது சம்பளம் போட்டதுன்னா அந்த சம்பளம் மட்டும் அப்படி போடணும் போல இருக்கு அப்படின்னு போயிருங்க. ஈக்விட்டிக்குள்ள யார் இருக்கா? அதுக்கு என்ன லாஜிக் சொன்னேன் நான்? டெட் ஈக்விட்டி ரேஷியோ சொன்னேன். டெட் ஈக்விட்டினா வந்து நான் லாங் டர்ம் ஃபண்ட்ஸ் நான் ரெண்டா பிரிச்சு எழுதுறேன். டெட்ல எழுதுறேன், ஈக்விட்டி எழுதுறேன். அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் எங்க போய் வைக்கிறது? எங்க வைக்கணும்ல? ப்ரிஃபரன்ஸ் போய் டெட்ல வைக்க முடியாது. அப்ப எங்க வச்சாகணும்? ஈக்விட்டில வச்சாகணும். ரைட்டா இல்லையா? சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம்.